பூச்சூடுவது என்பது அனைவருக்கும் பிடித்த ஒன்று. பூச்சூடல் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, நம்மளோட மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் பூச்சூடி வருதல் சிறப்பு தரும். பெண்கள் வெளியில் எங்கே போனாலும் பூச்சூடி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பூக்களில் வர மனம் இருக்குது இல்லைங்களா, அது நம்மளுடைய கூர்ந்து செயல்படுற இயல்பை அதிகப்படுத்துதாமா. பெண்களுக்கு எங்கேயுமே ஒரு நுணுக்கமாக செயல்களை அதிகமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தூரத்துலேருந்து நம்மளை யாரோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சால் கூட சட்டுன்னு ஒரு பொண்ணு எங்கே பேசிகிட்டு இருந்தாலும் திரும்பி பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட இஎஸ்பி பவர்னு சொல்கிறாங்க. நுண்ணோக்கு திறன் அது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் நாளம் இல்லா சுரப்பிகள் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய இயக்கத்திற்கும் அது மிகவும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாள் முழுவதும் பூச்சூடி இருக்கிற பெண் பார்த்திங்கன்னா புத்துணர்வோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக வர மனம் மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய சொற்பொழிவாளர்களும் இதை சொல்லிட்டு வராங்க. நாமளுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில பல காரணங்களால் நம்ம ஸ்டைலுங்கிற காரணங்களாலையும் அதை தொடுத்து வைக்கிறதுல இருக்கிற ஒரு சோம்பேறித்தனத்தினாலும் நம்ம இதை மறந்துட்டு வர்றோம். தயவு செஞ்சு இந்த முறைகளை மீண்டும் கொண்டு வருவோம். நமக்கு இத்தனோடு பூ இருந்தால் போதும். ஒரு முழம் பூ வைக்கிறது என்பது அவரவர்களுடைய விருப்பம். கொஞ்சமாக பூ வச்சுட்டு போனால் கூட நம்மளுடைய மனதிற்கும் நமக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் பார்த்திங்கன்னா மிகுந்த பலனை தரக்கூடிய பூக்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.